வணக்கம். நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் ஒரு கடைக்கு சென்று அதை முதலில் பார்வையிடுவோம். தொலைக்காட்சியாக இருக்கலாம், துணி துவைக்கும் இயந்திரமாக இருக்கலாம். அதை பற்றி போய் பார்த்தவுடன் நமக்கு உடனே அதை பற்றி அறிவு வந்து விடுமா? அதை பார்த்தால் தெரிந்து விடுமா? தெரியாது அல்லவா? அதை ஒருவர் நமக்கு எடுத்துரைப்பார். அது என்னென்ன வேலைகள் செய்யும், எப்படிப்பட்டது, எவ்வளவு விலை, அடுத்த அந்த மற்றொரு இயந்திரத்தை விட இது எவ்வளவு சிறந்தது, எதனால் இதை அவர் நமக்கு சொல்கிறார் என்பதை நாம் கூர்ந்து கேட்போம். கேட்டவுடன் நமக்கு எது அவர் சொன்ன விஷயத்தில் எது பிடித்திருக்கிறதோ, எது நமக்கு சரியாகுமோ அதை நாம் தேர்ந்தெடுப்போம் அல்லவா? இதுதான் எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போல்தான் அந்த விஷயம் எப்படி நடக்கிறதோ அதே போல்தான் நாம் ஒருவர் முன்பு நிற்கும் பொழுது அடுத்தவர் நம்மை நோக்கி எதிர்பார்க்கும் செயல். அதாவது நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்துகிறோமோ அப்படித்தான் அவர் நம்மை பற்றி புரிந்து கொள்வார். அது எல்லாம் கிடையாது, அவர் நம்ம பார்த்தாலே வேற விதமாக புரிஞ்சுக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், கூடுமான வரையில் நீங்கள் எப்படி உங்களை முன்னிலைப்படுத்துகிறீர்கள், நீங்கள் என்ன விதமான வார்த்தைகளில் பேசுகிறீர்கள், எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை வைத்துதான் அவர்கள் மனதில் ஆழ உங்களை பற்றிய ஒரு பதிவு ஏற்படுகிறது. அதற்கு நீங்கள் தான் காரணம். முதலில் உங்களிடம் தன்னம்பிக்கையுடன் எப்பொழுதும் அனைவரை கண்ணோடு கண் பார்த்து, அதாவது ஐ டு ஐ என்று சொல்வார்கள், அதை முதலில் அவர்கள் கண்களை பார்த்து பேச கற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு நம் மீது ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கும். நாம் அவர்கள் கண்களை பார்த்து பேசாமல் எங்கெங்கேயோ பார்த்து பேசி கொண்டிருந்தோம் என்றால் அவர்களுக்கு அதிலிருந்தே தெரிந்துவிடும் இவனிடம் ஒரு ஸ்ரத்தையும் ஒரு நிதானமும் இல்லாதவன் என்று. இந்த உதாரணத்தின் மூலம் எனக்கு தெரிந்தது, எப்படி ஒருவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவர் கூறும் விஷயத்தை கேட்டு அதன் முடிவெடுத்து செயல்படுகிறோமோ அதுபோலத்தான் நம்மையும் நாம் உட்படுத்திக் கொள்கிறோம் அடுத்தவர்கள் முன்பு நடந்து கொள்ளுவதை வைத்து. அதனால் நம்மளை நாம் சரி செய்து கொண்டோம் என்றால் எல்லா இடத்திலும் முக்கியமான நபர்களின் முன் நாம் கட்டாயம் பிரகாசிக்க தொடங்குவோம். செய்வோமா? நன்றி.